எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு அங்கலாய்க்காதீங்க. நிச்சயமாக எல்லாவற்றையும் கொடுக்க தேவனால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அங்கே பேதுருவும் ஆண்டவரும் இருக்கும்போது வரி வசூலிப்பவர்கள் வந்து நீங்கள் வரி கட்டணும் அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிற, நீ கடலுக்கு போப்பா, ஒரு மீனை பிடி, மீன் வாயில் ஒரு வெள்ளி காசு இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அத்தி மரத்தை பார்க்கிறார், அது கனி கொடுக்கலன்னு அதை சபிக்கிறார், அது உடனே பட்டு போகிறது. காற்றையும் கடலையும் பார்க்கிறார், அதை அதட்டுகிறார், அது உடனே இறையாதே என்று கர்த்தர் சொல்லும்போது அது இறைச்சலை அது முற்றிலுமாய் நிறுத்திவிட்டது. ஆமென். தேவன் சும்மா இல்லைங்க, அவர் பயங்கரமான தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், மல்டிப்ளையிங். 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு போஷித்த தேவனை நீங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் கையை பாருங்களேன். ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவர், ஒரு ஆத்துமா கூட இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தயவு செஞ்சு கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை கொடுங்கப்பா, ஆத்துமாக்களை கொடுங்க. ஊழியம் செய்கிறவங்களுக்காக சொல்கிறேன், ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன், தொழிலில் முன்னேற்றம் இல்லைப்பா, தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரட்டும்ப்பா, எனக்கு ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் வரட்டும்ப்பா என்று நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால், கர்த்தரிடத்தில் உங்களுடைய தேவைகளை சொல்லி தேவனிடத்தில் உங்களுக்குள்ள காரியங்களை நீங்கள் ஒப்புவிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருவதை உங்களால் உணர முடியும். சாரிபாத் விதவையில் எலியா போய் கேட்குறாரு, எனக்கு கொஞ்சம் அடை கொடுமா, எனக்கு கொஞ்சம் அப்பம் கொடு அப்படின்னு. அந்தம்மா சொல்கிறாங்க, இருக்கிறதே கொஞ்சம் தான் பாஸ்டர், இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்துடலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எலியாசர், கொஞ்சம் எனக்கு முதல்ல கொடுமா அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கும்போது அந்த அம்மா அதுக்கு கீழ்ப்படிந்து கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால் அந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் பிரீதா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அதே போல் இந்திராணி சிஸ்டர் சிங்கப்பூருக்காக ஜெபிக்கிறேன். மனாசி பிரதருக்காக ஜெபிக்கிறேன். நன்றிப்பா. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தரும் வாழ்ந்திருக்கட்டும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோர்வோடு கூட, பலவீனத்தோடு கூட, அகலத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். கலங்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையில், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை உயர்த்துவதற்கு என் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், அவர் சித்தம் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அவர் உங்களை கைவிடவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? ரிபா சந்து ரியங்கரபா. வேதம் சொல்கிறது, உலகத்தில் ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய், ஒன்றுமே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அவமாக்கும்படியாக கர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லலாமா? உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் அவர் நோக்கமாயிருக்கிறார், கண்ணோக்கமாயிருக்கிறார். நான் வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் 7 கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்வேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர் வாழ்க்கையில் மல்டிப்ளை பண்ணுகிறார். அவர் வாழ்க்கையில் இருக்க எல்லா பொருளாதார தேவைகளையும் கர்த்தர் நிறைவாக்கி அவருடைய வருமானங்களை மல்டிப்ளை பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். ரிபஷந்தூர் யாக்கதரா, தேவைகள் முற்றிலுமாய் மாறுவதை நான் உணர்கிறேன். ரிபஷந்தூர் யாக்கதரா. ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்களானால் ஊழியத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதை என்னால் உணர முடிகிறது. ரிபா சந்து ரியாங்கராபா, ரிபா தரு ஷதூரி அந்தரபா ஷதர் யாக்கதரபா. நன்றி நன்றி நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன்ப்பா. அதே போல் பேதுரு இப்படி கடலில் நடந்தபோது கர்த்தர் பாதுகாத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை இந்த உலகம் அழித்து விடாதபடிக்கு தேவன் பாதுகாப்பார். உங்களை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை காண பண்ணுவார். நீங்கள் எப்போ அதிசயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னிலிருந்து நீங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய், கர்த்தரை இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடுகிற பிள்ளைகளாய், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணின தேவன். அவர் நாமத்தினால கேட்டு 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 நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ள நமக்கு உதவியாய் தேவன் நமக்கு கிருபையாய் இருக்கிறார். நன்றி. ஒரு வார்த்தை சொல்கிறது,